దేవునికి మహిమ కలుగునుగాక. మనకి సమయము ఎక్కువ లేదు కాబట్టి డైరెక్ట్గా అయ్యగారి చేతికి నేను అప్పగిస్తాను. దానికి ముందు అయ్యగారిని పరిచయం చేయటకు మన మధ్యలో మరి దైవజనులు సువార్థికులు మరి ఎడ్విన్ గారు మన మధ్యలో ఉన్నారు. వారు రెండు మాటలు తెలియజేస్తారు. இயேசு கிறிஸ்துடைய இனிமே நாமத்தினால் எல்லோரும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். என்ற காலை வேளையில் இசிஐ திருச்சபை ஆர்கேபுரமில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்று காலை வேளையில் கர்த்தருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை நம்ம மேலும் நம்ம குடும்பத்து மேலே இருக்குது. அதுக்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். முதலாக ரெண்டாவது பாஸ்டர் ரோசையாவுக்கும் எல்டர்களுக்கும் சபைக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாஸ்டர் இங்கே வரேன்னு சொல்லும்போது காலையில் எங்கள் சபையில் பேசிட்டோம் என்று அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி. இன்று காலை வேளையில் போதகர் நத்தானியல் டொனால்ட் அவர் நம்ம அதில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பு, இந்த அழைப்பு அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை மதியில் வந்ததுக்காக அவருக்கு ரொம்ப நன்றி செலுத்திக்கிறோம். அவருடைய தாத்தா, அவருடைய அப்பா, அவருடைய குடும்பம் எல்லாருமே ஊழியத்தில் இருக்கிறார்கள். அவருடைய மனைவி பேர் சிஸ்டர் ஹெலன், அவருடைய குமாரத்தி 3 வயது எலியானா. அவர் கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர். அவர் நம்மளுக்கு கிடைக்கணும் இந்த ஷார்ட் பீரியடில் ரொம்ப கஷ்டம். அவருடைய இன்விடேஷன்ஸ் எல்லாமே அவங்க அப்பா தான் கொடுப்பாரு. இந்த இடத்துக்கு நீ போனோப்பா, இந்த இடத்துக்கு போனோப்பான்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல் தடவை டைரெக்டாக இன்விடேஷன் ஆக்செப்ட் பண்ணதுனாக்கா எங்களுக்கு தான் வந்துடுது. ஃபர்ஸ்ட் டைம் அவர் யார் தான் இன்விடேஷன் அப்படி ஆக்செப்ட் பண்ணல. ஆனால் நம்மளுடைய இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி அவர் இம்மிடியேட் ரெஸ்பாண்ட் கொடுத்து இம்மிடியேட்டாக வந்ததுக்காக கர்த்தருக்கு முதலாவது நன்றி செலுத்திக்கிறோம். இன்று நேரத்தில் எல்லோரும் கரங்களை தட்டி அவரை வரவைக்கலாமா? மானிட்டர்ல இந்த நல்ல நாளிலே உங்களை பார்ப்பது சந்தோஷம். ஹல்லேலூயா. தேவாலயத்தில் இருக்கும்போது கொஞ்சம் மூஞ்சியில் கொஞ்சம் சிரிப்பு இருக்கணும். உங்களெல்லாம் பார்த்தா ஏதோ சர்க்கஸில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அது ஆண்கள் சைடெலாம் பார்க்குறதுக்கு இன்னும் மோசமாக இருக்குது. இங்கே லைட்டாக ஒரு மூஞ்சியில் ஒரு சிரிப்பு தெரியணும். ஏன்னா தேவ சமூகம் தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற இடம். சொல்லுங்கள் ஆமென். தேவ சமூகம் தான் நமக்கு பலன் தருகிற ஒரு இடம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம வரும்பொழுது ஒரு நம்பிக்கை இருக்கணும். இன்றைக்கி நான் கேட்குற வார்த்தை, இன்றைக்கி நான் பேசுகிற வார்த்தை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என் வாழ்க்கையில் கிரியை செய்யணும். ஹல்லேலூயா. மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷம். அன்பு குருவானவரை நான் வாழ்த்துகிறேன். நேற்றும் அதே போல் நேற்று காலையும் அவரை சந்தித்து பேச கர்த்தர் கிருபை கொடுத்தார். அப்போ தான் நான் நேற்று காலையில் யூத் மீட்டிங்கில் சொல்லும்போது பிகேன்னு சொன்னேன், பாஸ்டர் கிட்டு. எப்படி? நான் எங்கள் அப்பா பாஸ்டர்னால, நானும் பாஸ்டருடைய பிள்ளைனால பிகேன்னு சொன்னேன். அப்போ நான் பாஸ்டர் கிட்டு பிகேன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் வராது. நான் பொறுக்கி கிட்டு அப்படின்னு.
அப்போ ஐயா வந்து சொன்னார், நானும் அதே மாதிரி தான் ஐயா, நானும் பிகேன்னு தான் சொன்னார். நான் கேட்டேன், பாஸ்டர் கிட்டா பொறுக்கி கிட்டான்னு. பொறுக்கி கிட்டு தான் ஐயா அப்படின்னாரு. அதனால் நீ பொறுக்கி விட மோசம் அப்படின்னாரு. நீ சென்னையில் போய் கேட்டிங்கன்னா தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க அப்படின்னாரு. அப்போது அந்த மாதிரி ஒரு தேவ மனுஷன் அவரை பார்ப்பது எனக்கு சந்தோஷம். ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த ஞாயிறு ஆராதனையிலும் உங்களோடு இருக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் பாக்கியத்திற்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் ஹைதராபாத்துக்கு வரேன். நிறையா இன்விடேஷன் எனக்கு வந்துச்சு, ஆனால் வர்றதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஆண்டவர் எப்போ கூப்பிட்டு போகிறாரோ அப்போ தான் நம்ம போகணும். அதுதான் இட்ஸ் ரைட் டைம். சொல்லுங்க ஆமென். சும்மா மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறேன், பொல்லாப்பு நேரிட்டாலும் பயமில்லை, தேவர் என்னோட கூட இருக்கிறீங்கலாம் போயிட்டு மாட்டிக்கக்கூடாது. கர்த்தர் என்னை நீதியின் பாதையில் நடத்துவாருன்னு தான் நம்ம போகணும். சொல்லுங்க ஆமென். அப்போ இந்த ஞாயிறு ஆராதனை அவர் என்கிட்ட சொல்லும்போது எனக்கு கால் பண்ணார். ஒரு 1 வீக் பேக். நான் அன்னோன் நம்பர் எடுக்க மாட்டேன். இப்போ திடீர்னு எடுத்து பேசும்போது சொன்னார், ஐயா இந்த மாதிரி சண்டே காலையில் எங்கள் சபைக்கு தான் வரீங்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்னொரு சபைக்கு போகிறீங்க அப்படின்னாரு. அதனால் இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் இருப்பது சந்தோஷம். ஆனால் உங்களுக்கு பொறாமைன்னு தெரியுது. சொல்லுங்க ஆமென். சரி, 2 நிமிஷம் அப்படியே கையை உயர்த்துங்க பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி பார்த்து துதிப்போம். ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். 2 கையை உயர்த்தி வாய் இருக்கிறவங்க வாய் திறக்கணும். பிரதர் ஒரே மாதிரி வைங்க, சேஞ்ச் பண்ணி. ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, நோண்டிட்டு இருக்காதீங்க. எனக்கு ஒரு மாதிரி செட் பண்ணிட்டு அதே மாதிரி வச்சிடணும். ஜீசஸ் இல்லை, முதல் மாதிரி வைங்க. ஜீசஸ் ஹல்லேலூயா. தேங்க்யூ 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 அப்பா. வெளியே கொஞ்சம் ஏற்றுங்க, மானிட்டர் கொஞ்சம். ஓகே, தேங்க்யூ ஜீசஸ். அவுட்டில் மட்டும் பார்த்துக்கோங்க எல்லாத்துக்கும் கேட்குதான்னு. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்மை நான் உயர்த்துகிறேன், ஆண்டவரே உம்மை நான் துதிக்கிறேன். நீர் என் ரட்சிப்பின் கேடகமாய் இருக்கிறீர், நீர் எனக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறீர், நான் நம்புகிற துருகமாய் இருக்கிறீர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். நான் நம்பின என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருன்னு கையை உயர்த்தி சொல்லுங்க. இந்த காலை வேளையில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. நான் நினைச்சதுக்கும் நான் வேண்டினதற்கும் கம்மியா இல்லை, அதிகமாக. கையை உயர்த்துங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. கம்மியா இல்லை, அதிகமாக செய்ய போகிறா. நான் நினைச்சது ஒன்று, ஆனால் இந்நாள் வரைக்கும் நடந்தது ஒன்று. ஆனால் எனக்கு தெரியும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறா. ஜெபிங்க 2 நிமிஷம் வாயை திறந்து இயேசுவேன்னு சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, என்னை அழைத்த நாள் முதல், என்னை தெரிந்தெடுத்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என் கரத்தை பிடிச்சு நடத்துறீங்களே, அதுக்கு நன்றி சொல்கிறேன், அதுக்கு நன்றி சொல்கிறேன். நீர் சகலமும் செய்ய வல்லவ, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க ஆண்டவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவ, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க, நல்லவரேன்னு சொல்லுங்க, ஆண்டவரே கிருபை அளிக்கிறவரேன்னு சொல்லுங்க, எனக்காக யுத்தங்களை செய்கிறவரேன்னு சொல்லுங்க. ஓ, நல்ல வாயை திறந்து 2 நிமிஷம் ஜெபத்தோடு வேடிக்கை பார்க்குற ஆள் இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கண்ணை மூடி வேடிக்கை பார்க்காம இருங்க. இது தேவ சமூகம், ஏதோ சும்மா வந்துட்டு போற இடம் அல்ல, இது தேவ ஆலயம். அது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. நல்ல கையை உயர்த்தி வாயை திறக்கணும். உங்க சத்தம் இதல்ல, உங்க சத்தம் இன்னும் இருக்கிற எனக்கு தெரியும். உங்க சத்தம் இது இல்லை, இன்னும் வாயை திறந்து சொல்லுங்க. அப்பா, நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறீ. நான் நம்புகிறது என் டாக்டரால வருதோ இல்லையோ, என் சொந்தக்காரங்களால வருதோ இல்லையோ, அது உம்மால வருகிறது. ஜெபிங்க. ஓ தேவ பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரப்பப்படட்டும். தேவ மகிமை இந்த இடம் முழுவதும் நிரப்பப்படட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் கம்பீர சத்தம் கேட்கப்படும் வாக்கு பண்ணியிருக்கிறீரே, எங்கள் கூடாரத்தில் கம்பீர சத்தம் துணிக்கப்படட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. கைதட்டி சொல்லுங்க. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் உள்ள
சொல்லி ஓ என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை ஓ எனக்கு பெயர் உருவாகும் முன்னே தொடுகிறார் பெயர் சொல்லி எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. நீங்க சொல்ல எலும்புகள் உருவாகல, எலும்புகள் தலைக்கு மேல கை தட்டி எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே. ஓ நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு என் கருவை அப்படியே கண்ண மூடி ஆராதிங்க. என் பெயரே வராத போது என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி ஓ எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே. ஓ நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி ஆமென். ஓ எபினேசரே இதுவரையில் உதவி நீரே.
சத்தமா சத்தமா ஆராதனை. ஓ ஆராதனை ஏசையா ஏசையா. ஓ ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். நல்லா கைதட்டி ஆராதனை ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை. ஓ அப்பா உங்களுக்கு. ஓ இயேசு ராஜா உம்மாளிகை. ஆமென் ஆமென். இயேசு ராஜா உங்க மாளிகையில் காப்பகளாய். ஓ உம்மை துதித்து மகிழ்ந்தீர். அதுதான் எல்லாம். அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். உம்மை துதித்து. நல்லா கைதட்டி ஆராதனை ஆராதனை ஆராதனை. அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 ஆராதனை. ஆமென் ஆமென் ஆமென். ஆராதனை. ஓ அப்பா ரபகத நமரகமகதலரோ. ஓ ஆராதனை ஆராதனை ஆராதனை. மகிமை 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 மகிமை. ஆராதனை ஆராதனை. ஓ ரபகத ரகமல ரகல. ஓ ஹந்தல் கபாரியா கந்தல் குரு. ஆராதனை. கைதட்டி தேவ மகிமை பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. ஆராதனை. தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆராதனை. மகிமை மகிமை மகிமை. ஆராதனை. ஓ மகிமை மகிமை மகிமை. ஆராதனை. ஓ ஆராதனை. ஓ ஆராதனை. ஓ ஆராதனை. ரபகதன மருகதல ஆராதனை. ரிபகத மர ஹந்தல் கவரி அந்தல் கபரோ. ரிகபதன ரகபா. கர்த்தர் பிரசன்னமாயிருக்கிறார். ரெண்டு கை உயர்த்தி சொல்லுங்க அப்பா. ரெண்டு கை உயர்த்தி உங்க வாயை திறந்து சொல்லணும். ஏசப்பா. மெல்ல மெல்ல சொல்லுங்க. ஏசப்பா. இன்னும் கூட கொஞ்சம் மெல்ல சொல்லுங்க. ஏசப்பா உங்களை விட்டா எனக்கு ஒரு கதியும் இல்லை. ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு ஏதாச்சும் செய்ய முடியும். நீங்கள் நினச்சாதான் நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். என்ன மறந்தீங்கன்னா என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா. சொல்லுங்கள் ஏசப்பா, என்ன மறந்தீங்கன்னா என்னால் ஒன்றுமே முடியாது. ஏன்னா நீங்கள் தான் எனக்கு எல்லாம் செய்ய முடியும். உம்மை விட்டா சொல்லுங்கள், உம்மை விட்டா எனக்கு எந்த கதியுமே இல்லைப்பா. உம்மை
உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும். கை உயர்த்தி உம்மை விட்டா, உம்மை விட்டா ஏசையா, உம்மை விட நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா, உம்மை விட்டா யாரும் இல்லை, உம்மை விட யாரும் எனக்கு, எனக்கு ஏசப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லை. அப்பா அப்பா, ரெண்டு கை உயர்த்தி நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க ஏசப்பா போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். இயேசு இருந்தா மட்டும் போதும், எல்லாத்தையும் சாதிக்க முடியும், எல்லாமே நம்ம வாழ்க்கையில கிடைக்கும். ஜெபத்தோடு அமர்ந்திருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்காருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம சத்தம் போட்டோம்னு வைங்களேன், பக்கத்துலலாம் கேட்டு இப்போ நாளைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு இடம் பத்தாது. அப்புறம் ரட்சிக்கப்பட்டுருவாங்க, பக்கத்துலலாம் வீடு இருக்குது பார்க்குறேன். நம்ம ஆராதிக்கிறதுக்கு யாரும் கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஆராதித்தோம்னா நிறையா பேர்த்துக்கு பிரச்சனை வரும், நமக்கே பிரச்சனை வரும். கிறிஸ்டியன்ஸ்னாலே நம்ம என்ன பண்ணணும், அடக்கமாக முறைங்க, நான் தான் முறைக்கணும் உங்களுக்கு. ஹல்லேலூயா, கை வட்டி சொல்லுங்கள், ஹல்லேலூயா. அப்போது நம்ம என்ன பண்ணணும், சத்தெல்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடந்தால் அப்படியே ஆடாமல் அசையாமல் அப்படியே ஒழுக்கமாக உட்காந்து ஆமைன்னு சொல்லக்கூடாது, அல்லேலூயா சொல்லக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. எப்படி வந்தோமோ அப்படியே போனோம். அதனால தான் நம்ம கடைசி வரைக்கும் அப்படியே இருந்து அதே மாதிரி பொட்டிக்குள்ளே வச்சு அடக்கம் பண்ணிடுவோம். உங்களெல்லாம் கொண்டு போய் வைக்க எங்கே, பரலோகத்தில் தான். அதுக்கு தான் ரோசையாவும் பிரயாசப்படுறாரு, நானும் பிரயாசப்படுறேன். எப்படியாச்சும் உங்களுக்கு நான் இப்போ சமீபமாக ஒரு 6 மாதம் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுறேன். சில ஆட்கள் ஜெபிப்பாங்க, ஆண்டவரே பரலோகத்தில் வந்து உங்களுடைய சிங்காசனத்தில் பக்கத்தில் உட்காரணும், பரலோகத்தில் வந்து தாவீதை பார்க்கணும், பரலோகத்தில் வந்து மோசையை பார்க்கணும் அப்படிலாம் ஜெபிப்பாங்க. நான் இந்த 6 மாதம் என்ன தெரியுமா ஜெபிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு சிங்காசனமும் வேண்டாம், எனக்கு மோசையும் பார்க்க வேண்டாம், தாவீதையும் பார்க்க வேண்டாம். அப்போ ஆண்டவர் கேட்பார், என்னதான், எனக்கு பரலோகத்தில் கடைசியில் டோர்கிட்ட ஒரு சீட்டு கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம பேசுகிற பொய்யெல்லாம் அப்படி. ஆமாம் பாஸ்டர், நானும் போய் பேசியிருக்கேன், என்னென்ன 5 மினிட்ஸில் கூப்பிட்றேன்னு 2 நாள் கூப்பிட மாட்டேன். உங்களுக்கு சிரிக்கக்கூடாதுன்னு தெரியாது, ஆமேன்னு சொல்ல தெரியாது. சொல்லுங்கள், எனக்கு வேறு டவுட்டு, நீங்களாம் சிரிக்காமல் இருக்கிறீங்களா, ஒருவேளை நான் என் தமிழ் உங்களுக்கு புரியலையோன்னு ஒரு டவுட்டு.
ஏன்னா நம்ம வேற ஊர் பாருங்க, நீங்கள் இப்போ இந்தியும் பேசுகிறீங்க, தெலுங்கும் பேசுகிறீங்க, தமிழும் கலந்து, மூணும் இடையில கலந்து விட்றீங்க. இப்போ நான் ஒரு லாங்குவேஜில் பேசினாலாச்சும் ட்ரான்ஸ்லேஷன் வைக்கலாம். இப்போ நான் பிரசங்கம் பண்ணி ஹிந்தியில் போய் அப்புறம் தெலுங்கில் போய் வரதுக்குள்ளே 4 மணி நேரம் பிரசங்கம் ஓடிட்டுருக்கோம். அப்புறம் அதனால் நீங்கள் எனக்கு உங்களுக்கு புரியுதான்னா ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க. அப்போ தான் ஆமேன்னா புரியுது. நான் பேசுகிறது புரியுதா? கர்த்தர் ஆசீர்வதிப்பா. தேவ வார்த்தைக்கு நேராக உங்களை கொண்டு சேர ஆசைப்படுகிறேன். ஆதி ஆகமத்தின் புஸ்தகம், பைபிள் திறந்த உடனே முதல் பேஜ், முதல் அதிகாரம், முதல்ல இருக்கிற 4 வசனங்கள். ஆதி ஆகமம் 1ஆவது அதிகாரம், அதில் 1லிருந்து 4 வசனங்களை தமிழில் யாராச்சும் ஒரு சத்தமாக வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டு வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். கை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். அப்போ இதெல்லாம் நம்ம வாசித்து கடந்து போகிற ஒரு வசனங்கள். எப்படி இதெல்லாம் வாசிச்சுட்டு நம்ம அதுலேயே செட்பேக் ஆக மாட்டோம், அதை ஓவராக தியானிக்க மாட்டோம். நமக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி நிறைய பைபிள், பழைய பைபிள்லாம் பாருங்கள், அந்த சங்கீத பகுதி மட்டும் உப்பி இருக்கும். பார்த்தீங்களா? உங்கள் மூஞ்சியை பார்த்து நீங்களே சிரிச்சுக்கணும். சங்கீதத்தை பார்த்துருக்கீங்களா? அது மட்டும்தான் விரிஞ்சிருக்கும். ஏன்னா எடுத்தாலே நடுவில் அதான் திருக்கிறது. வேறு ஆதி ஆகமத்தையோ இல்லை புலம்பலையோ இல்லை வேறு தீர்க்கதரிசிகள் சொன்ன தீர்க்க தரிசனங்களையோ நம்ம படிக்க மாட்டோம். திறந்தோன்னா 91, நைட்டானா 91, காலையிலானா 23. இதெல்லாம் கொண்டு போய் வைக்க எங்கே? ஆமாம், அதுக்கு தான். அப்போது சரி, ஒரு அம்மா அப்படி தான் பெங்களூரில் நான் பிரசங்கம் பண்ணிவிட்டு ஸ்டேஜ் விட்டு இறங்கி போகிறேன். பைபிளை முடிச்சு 2 பேஜ் வெளியே வந்து விழுந்துச்சு. எடுத்து நான் கொடுக்குறேன், என்ன பேஜுன்னு பார்த்தா 91, 23. படித்து கிழிச்சிருச்சு. அதனால் நம்ம வாசிக்கிறதே சாம்ஸ் தான், அதை விட்டால் ப்ராவர்ப்ஸ் தான். அது 2 பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த சைடு மட்டும் கொஞ்சம் வீங்கி இருக்கும். அப்போது இந்த ஆதியாகம் இதெல்லாம் கேட்டால் நம்ம என்ன ஆதியாகம்னா, ஆமாம் அது வந்து கிரியேஷன் பிரதர், ஆண்டவர் படைச்சார், ஒரு முதல் நாள் இதை படைச்சார், அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாளை படைச்சார், எல்லாம் வரும் பிரதர், இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கடந்து போயிடணும் பிரதர். நான் சண்டே கிளாஸில் போய் ஃபஸ்ட்டு படித்த வசனம் தெரியுமா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இதுதான் நான் படித்த முதல் வசனம். அப்போது இதில் நம்ம தியானிக்கக்கூடிய அர்த்தங்கள் நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுறமான அர்த்தங்கள் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. உங்ககிட்ட போய் சொன்னேன் பார், நீங்கள் ஆமையை சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குற தப்பு தான். ஆண்டவரே நான் தப்பு தான், உங்கள் வீட்டில் நான் கேட்கவே கூடாது. ஃபஸ்ட்டு 7 மணி ஆராதனையில் இப்படி உட்காந்துருந்தா நாங்களே இங்கே பெட்ஷீட் விடித்து படுத்துருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் காலையில் உங்களை பற்றி பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் தான் உற்சாகமாக இருக்கணும். நான் போய் கோயம்புத்தூரில் சொல்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் இன்றைக்கெல்லாம் நான் 3 பிரசங்கம் பண்ணணும். இங்கே பிரசங்கம் பண்ணி, அங்கே இசிஹெச் சபையில் பிரசங்கம் பண்ணி, நைட்டு கோயம்புத்தூர் போனோன்னா நாங்கள் நைட் ஆல் நைட் ப்ரேயர், லேண்ட் ஆனோன்னா ஸ்ட்ரைட்டான ஸ்டேஜுக்கு போகணும். அப்போ நீங்கள் பக்கத்தில் போய் பார்த்துக்கோங்க, அவங்க டெட் பாடியா. நேற்று தான் சொன்ன பிரசங்கத்தில் பாசுக்கு தெரியும், மூக்கில் பஞ்சு வச்சுட்டா கன்ஃபார்ம். அவங்க எந்திரிச்சு போகும்போது தான் தெரியும் அவங்களுக்கு உயிர் இருக்குன்னு. அது வரைக்கும் அப்படியே கொஞ்சமாச்சும் கை தட்டுயா. ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால் கை உயர்த்தி உற்சாகமாக ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். அப்போ முதல் வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்படின்னா இப்போ ஒரு 4 காரியம் சொல்லுவேன். 4 காரியம் சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு காரியத்துக்கும் உங்களை ஜெபிக்க சொல்லுவேன். நீங்கள் கை உயர்த்தி உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கணும். முதல் வசனத்தை பாருங்கள், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன பாருங்க. அதை சொல்லிட்டு நான் உங்கள் மத்தியில் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த பூமியில் ஒன்றுமே உருவாகிறதுக்கு முன்னாடி, இந்த பூமியில் ஒன்றுமே வரதுக்கு முன்னாடி வானம் இல்லை, பூமி இல்லை, ஆதிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க. அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், ஒன்றுமே இல்லாத காலத்தில் தேவன் இருக்கிறார்.
இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க தெரியுமா, ஆண்டவரே எங்கிட்ட அது இல்லை, ஆண்டவரே எங்கிட்ட இது இல்லை, அவங்க கிட்ட இருக்க மாதிரி ஆசீர்வாதம் எங்ககிட்ட இல்லை, அவங்க கிட்ட இருக்கிற வாகனம் எங்கிட்ட இல்லை, அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி வீடு எங்கிட்ட இல்லை, அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி டேலண்ட் எங்கிட்ட இல்லை. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், அவங்ககிட்ட எது வேணா இருக்கலாம், ஆனால் உங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னாலும் தேவன் இருக்கிறார். ஜெபிக்கிற தேவ பிள்ளை கை உயர்த்தி நல்ல ஆமேன்னு சொல்லணும், நல்ல உற்சாகம் ஆமேன்னு சொல்லணும். 2 நிமிஷம் கத்தரை உயர்த்தி ஆமேன்னு சொல்லணும். இப்போ 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, என் வீட்டில் இயேசு இருக்கிறார். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, கண்ணை மூடி 2 நிமிஷம் வாயை திறந்து சொல்லணும், ஜெபிக்கணும். என் வீட்டில் என்ன இருக்குதோ இல்லையோ, ஜெபி ஜெபி ஜெபி. சகோதரி வாயை தர, சகோதரா வாயை தர, என் வீட்டில் இயேசு இருக்கிறா. வாயை திறந்து ஜெபிங்க, என் வீட்டில் இயேசு இருக்கிறா. என்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, என் வீட்டில் வெறுமையா இருந்தாலும் பரவாயில்ல. 2 நிமிஷம் கிருபை பெற்ற தேவ பிள்ளைகள் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஜெபம் பழக்கி தரணும்னு அவசியம் இல்லை. நீங்க வாயை திறந்து சொல்லுங்க, என் வீட்டில் இயேசு இருக்கிறா. என் வீட்டில் யார் இல்லைனாலும் பரவாயில்ல, என் வீட்டில் ஆசீர்வாதமே இல்லைனாலும் பரவாயில்ல, என் வீட்டில் மிகப்பெரிய தேவன் இருக்கிறா. 2 நிமிஷம் கை தட்டி கிருபை பெற்ற தேவ பிள்ளை, கிருபை வேணும்னா கை தட்டி கிருபையை பெற்றுக்கோ, வல்லமை வேணும்னா கை தட்டி வல்லமை பெற்றுக்கோ. நீ தட்ட தட்ட கிருபை பெருகட்டும், நீ தட்ட தட்ட மகிமை பெருகட்டும், நீ தட்ட தட்ட உன் வீட்டுக்குள்ள இயேசு வரட்டும். நல்லா அபிஷேகம் இருக்குன்னா அபிஷேகத்தில் நிரம்பு. அப்படி அபிஷேகம் இல்லைன்னா உன் மேல இப்போ அபிஷேகத்தை கத்தர் ஊற்றுகிறா. இப்போ பெற்றுக்கோ தேவ மகிமையை, உற்சாகமா தேவ மகிமையை பெற்றுக்கோ. உன் மேல கத்தருடைய அபிஷேகம் வந்து விழட்டும். ஜீசஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா. அப்போ ஒண்ணுமே இல்லைன்னாலும் யார் இருக்கிறா? கை வைத்து சொல்லுங்க, வீட்டில் ஒண்ணுமே இல்லைனாலும் இயேசு இருக்கிறார். ஒண்ணுமே இல்லாத பூமியில் இருக்கும்போது நீங்க உங்க வீட்டில் இருக்கும்போது இயேசு இருப்பாரா மாட்டாரா? இன்னும் யோசிச்சு நாளைக்கு கூட சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, என் கூட இயேசு இருக்கிறார், என் வீட்டில் இயேசு இருக்கிறார், என் எதிர்காலத்தில் இயேசு இருக்கிறார். என்கிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப 2வது வசனம் பாருங்க, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி. அப்ப நல்லா கவனிக்கணும், நீங்க ஆண்டவர் இருக்கிறது மட்டும் இல்லை. எப்படி ஆண்டவர் பேசுங்க, ஆண்டவர் இருக்கிறது மட்டும் இல்லை, ஆண்டவர் என்ன பண்றாரு? அசைவாடுகிறார். பைபிள்ல இருக்கு, அதை சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன். இப்போ நம்மளால ரொம்ப ஒன்றா ஃபுல் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் டுஸ்ஸுன்னு ஆயிடுவாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆண்டவர் இருக்கிறது மட்டும் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் இருக்கிறது மட்டும் இல்லை, ஆண்டவர் செயல்படுகிறார். மெல்ல மெல்ல சொல்லுங்க, ஆண்டவர் செயல்படுகிறார். இன்னும் கூட குறைச்சி சொல்லுங்க, ஆண்டவர் செயல்படுகிறார். ஏன்னா நீங்கள் கத்தி சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவர் கேட்டுரும். அப்புறம் அவர் வந்து செயல்படணும். எதுக்கு? உங்கள் வீட்டில் ஏற்கனவே பிசாசு செயல்படுறாங்க, அதுவே போதும். எதுக்கு வீணா ஆண்டவர் கேட்டு அவர் வந்து செயல்பட்டு முறைங்க. ஹல்லேலூயா. கையை உயர்த்துங்க, நான் சொல்கிற ஜெபத்தை அப்படி சொல்லுங்க. ஆண்டவரே, மெல்ல மெல்ல கூட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் செய்ய முடியாத இடத்தில், நான் செயல்பட முடியாத இடத்தில், நாம் போக முடியாத இடத்தில் ஆண்டவர் செயல்படுகிறீர். ஐயோ, பயங்கரமான ஒரு வார்த்தை. கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்காக செயல்படுகிறீர், என் குடும்பத்திற்காக. ஜேவ பிரசன்னம், உன்னை செயலிழக்க செய்த மனிதர்கள் மத்தியில் உன்னை செயல்படுத்துகிற தேவ அபிஷேகம், உன்னை செயல்படுத்துகிற தேவ மகிமை இந்த காலை வேளையில் ஈசியை திருச்சபைக்கு உள்ள உட்கார்ந்திருக்கிற தேவ பிள்ளையை உன்னை செயல்படுத்துகிற தேவ வல்லமை கைதட்டி பெற்று மகிமை பரவட்டும். ஜீசஸ் ரபா ஷபா கதல் ரோ ஹந்தல் கனரபா. உன்னை செயல்படுத்தாம வச்சிருந்த அந்த இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிறது மட்டும் இல்ல, ஆண்டவர் என்ன பண்றாரு? செயல்படுறார். அது எப்படி? நீங்க செய்ய முடியாத இடத்தில் இயேசு வந்து செயல்படுறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு செயல்படுறார். சிலர் வந்து கேட்பாங்க, சிஸ்டர் நீங்கள் ஒன்றும் செய்யலையா, பிரதர் நீங்கள் ஒன்றும் செய்யலையா அப்படின்னா நீங்கள் இன்னையிலேருந்து சொல்லணும், நான் செய்கிறத காட்டிலும் கர்த்தர் எனக்கு செயல்படுவார். மெல்ல மெல்ல சொல்லுங்கள், மறுபடியும் சொல்கிறேன், ஆமீன் சத்தம் மாறணும். நான் செய்கிறத காட்டிலும் கர்த்தர் எனக்கு செயல்படுவார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அப்போ மூணாவது பாருங்க, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ ஒன்று, இயேசு முதல்ல என்னது? இயேசு இருக்கிறார். உங்களெல்லாம் கொண்டு போய் வைக்க இதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கெல்லாம் டைரி எடுத்துகிட்டு வரணுங்கிறது. டைரி எடுத்து வந்தோம், டைரியை தூக்கி காட்டுங்க. 1 1 2 3. ஐயா சூப்பர்யா. எங்கள் 2 பேர் எனக்கு போகும்போது ஒரு ஷேக்கன் கொடுக்கணும். 2 பின்னாடி யாரை தூக்குனீங்களே டைரியில்? டைரியாமா அது? ஓ அங்கே நான் 3, வேற இங்கே அம்மா 4 5 6. இப்போதான் எடுக்கிறீங்க, மூடி வச்சுருக்கிறீங்க எழுதாமல். நான் தமிழ் புரியாது உங்களுக்கு? நல்ல சந்தோஷம், சொல்லுங்க ஆமே. அப்படி நான் இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு நாங்கள் பிரசங்கம் பண்ணல, கேட்டிங்களா? எது உங்களுக்கு நேரம் இல்லாமல் சும்மா எங்களுக்கு டைம் பாஸ் ஆகிறதுக்காக நாங்கள் பிரசங்கம் பண்ணல. இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணால் ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் நடக்கணும்னு நாங்கள் பிரயாசப்படுறோம். ஒன்றா இயேசு இருக்கணும்னு சொல்கிறோம். அப்படின்னா இயேசு இருக்கணும் உங்கள் வீட்டில் செயல்படுறாருன்னு சும்மா நாங்கள் சொல்கிறோம் நினச்சிட்டு இருக்கீங்க. உங்கள்கிட்ட கைதட்டு வாங்கிட்டு போனால் எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. நீங்கள் என்ன அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணனால எனக்கு ஒன்றும் ஃப்ளைட்டு வெயிட் பண்ண போகிறதுக்கு இல்லை. அடுத்த வாட்டி வருவானானும் தெரியல, உங்களை திருப்பி பார்ப்பனானும் தெரியல. நான் சொல்கிறது ஒன்று தான், இருக்கிற நேரம் சபைக்குள்ளே வந்துட்டா எங்கள் சபையில் சொல்லுவேன், எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கும் போயிரு. ஏன் பாஸ்டர்? எல்லா சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணிடு. ஏன் பாஸ்டர்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த பெதஸ்தா குளத்துக்கிட்ட இருந்தவன் எல்லா டைமும் குளம் கலக்கும் போது போயிடுவான். ஏன்னா ஒரு வாட்டியாச்சும் அற்புதம் நடந்துருமா, ஒரு வாட்டியாச்சும் நான் உள்ளே குதிச்சிருவேனான்னு யோசிப்பான். ஆனால் அவன் ரெகுலராக போயிட்டு இருந்தனால அவனுக்காக இயேசுவே வந்தார். அல்லேலூயா. நீங்கள் திடீர்னு இன்னைக்கு வராத கேஸுகளுக்கெல்லாம் தெரியாது. திடீர்னு இன்னைக்கு இயேசு வந்துட்டான், அவுட், அவ்வளோதான். ஆனால் சபைக்கு மட்டும் எப்பவுமே போயிடுறேன். ஏன்னா அன்னைக்கு ஒருவேளை உனக்கு அற்புதத்தின் நாளாக இருக்கலாம், அன்னைக்கு உனக்கு ஏதாச்சும் ஒரு சமாதானத்தின் நாளாக இருக்கலாம், அன்னைக்கு ஒருவேளை உனக்கு நிம்மதி தர நாளாக இருக்கலாம். டோன்ட் மிஸ் இட். ஹல்லேலூயா. என் சபைக்கு சொல்லுவேன் ஆமேன்னு சொல்லி உடனே வாங்கிடணும். எதுவாக இருந்தாலும் லேட்டாக சொன்னீங்கன்னா போச்சு. நேற்று அப்படி சொன்னேன். போகிற வழியில் ஒரு கதையை சொல்லிட்டு நேற்று சாயந்தரம் மீட்டிங்கில் சொன்னேன். அந்த ஒரு லாரி வந்து ஸ்பீடாக அடிக்கும், ஆனால் கர்த்தர் பாதுகாத்துக்குவார் சொல்லும்போது 3 பேர் தான் ஆமேன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அந்த 3 பேருக்கு மட்டும் லாரி வரக்கூடாது ஆண்டவரே, மீது எல்லாரும் போகிற வழியில் லாரி ஸ்பீடாக வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 1 இயேசு இருக்கிறார், 2 செயல்படுகிறார். சூப்பர். 3வது உங்களை பார்த்து சொல்றேன், இயேசு பேசுகிறார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து ஒரு 2 வார்த்தை சொல்றேன். நீங்க பேச முடியாத இடத்தில் யோசிங்க யோசிங்க யோசிங்க. சொந்த பிள்ளைகிட்டே உங்களால் பேச முடியாது தெரியுமா? ஏன்னா நீங்க சரியில்லை, பிரதர் சரியில்லை. ஏய் படி அப்படின்னா போனை நோண்டாதே, ஏய் நீயே போன் நோண்டிட்டு தானே இருக்க அப்படின்னு உன் பிள்ளை பேச முடியாது. நீங்கள் என்ன, நீங்கள் வச்சுருக்க லாக், ஃபோன் லாக் அப்படி உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம தேவ பிள்ளை நம்பணும். ஏன்னா நம்ம நம்ப முடியாது. ஏன்னா நம்ம லாக் எல்லாத்துக்கும் பாஸ்வேர்டு. 2-3 மாதத்துக்கு முன்னாடி என் சர்ச்சுக்கு ஒரு புள்ள ஃபோன் வாங்கினேன், ஏதோ கனெக்ட் பண்ணுறக்கு. என் ஃபோனில் சார்ஜ் இல்லைன்ட்டு, ஏமா உன் ஃபோன் கொடு அப்படின்னு. சுப்ரஜா குடும்பம் அப்படின்னா கொடுத்தா. கான்டாக்டுக்கு போனால் லாக் கேட்குது. யூடியூபுக்குமா லாக் வச்சுருக்கேன் நீ? ஆமாம், அதுக்கு ஒரு காரணம் சொல்லிச்சு. எல்லாருமே என் ஃபோனை வாங்கிடுறாங்க, அதனால லாக். ஏய், எல்லாரும் ஃபோன் வாங்குறக்காண்டி லாக் போட்டு வச்சுருக்க? இந்த லாக் எல்லாத்திலும் போடுற ஆட்கள் ஃபோனை லாக்கே இல்லாமல் வச்சுனாலும் அன்லாக் பண்ணால் ஒன்றுமே இருக்காது. எல்லா கையிலையும் ஃபோன் கொடுப்பேன், ஏன்னா என் ஃபோனில் ஒன்றுமே இருக்காது. இந்த சில ஆட்கள் பாருங்கள் எல்லாம் லாக் போட்டு வச்சுருப்பாங்க, கொடுக்கவே மாட்டான். அதுவும் ஃபோனை பாருங்கள் நேரம், இப்போ நாங்கள்லாம் பாருங்கள் நேராக வச்சுருக்கோம்ல, அவங்கெல்லாம் கமுத்தி வைப்பாங்க. இந்த வாலி பிள்ளைகளெல்லாம் பாருங்கள் ஃபோன் நேராக வைக்காதுங்க. ஏன்னா மெசேஜ் வந்தால் பேரை படிச்சிருவீங்க. இந்த ஃபோனில் லாக் போட்டாலே சம்திங் ராங் அங்கே இருக்குது. பெற்றோர்களே கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் பிள்ளை லாக் போட்டிருக்காருன்னா இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பாரு. அதனால தான் அடிக்கடி உன் பிள்ளை எங்கேயோ லாக் ஆகிடுறான், உன் பையன் எங்கேயோ லாக் ஆகிடுறான். அப்புறம் சூசைட் பண்ணுறது, எங்கேயோ போய் உட்காரதுன்னு வாழ்க்கையை தொலைச்சிட்றா. லாக் இருக்குதுனாலே சம்திங் ராங் அங்கே இருக்குது. ஹல்லேலூயா. திருக்க தரிசனமாக சொல்கிறீங்க பாஸ்டர், என் புள்ள மட்டும் இல்லை நானே லாக் போட்டு தான் இருக்கிறேங்கிறீங்க. தெரியுது. ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கு, பேட்டர்ன் லாக்கு, இதில் ஃபேஸ் லாக்கு வேறு. கடைசியில் எல்லாமே லாக் பண்ணி கர்த்தர் உட்கார வச்சுருவார். சொல்லுங்க அவன். நீங்கள் பேச முடியாத இடத்தில், சொந்த பிள்ளைகிட்ட கூட பேச முடியல, ஏய் சர்ச்சுக்கு வா, ஏய் ஆண்டவரை தேடு, கர்த்தர் சொல்கிறார் நான் பேசுகிறேன்.
உங்கள் அப்பா கிட்ட கூட உன்னால் பேச முடியாதுல்ல. அப்பா கிட்ட பேசினா எங்கள் அப்பா நீ இப்போ சர்ச்சுக்கு நான் வருவேன் அடுத்த வாரம், இல்லை நான் வரமாட்டேன் போ. அந்த இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பேசாத நான் பேசுகிறேன். இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் பேச முடியாத இடத்தில் கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் பேச முடியாத உன் குடும்பத்தில் கர்த்தர் பேசுகிறார். நீ பேச முடியாத உன் கணவனிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். நீ பேச முடியாத உன் வாழ்க்கையில் இயேசு பேசுகிறார். ஆண்டவர் பேசினா மாறாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நம்மளால் பேச முடியல பிள்ளைகிட்ட, கணவன்கிட்ட, பிள்ளைகிட்ட, மனைவி கிட்டன்னா, நம்ம சரியாக இருந்தால் பேசுனா கேட்பாங்க. ஆமாம் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். நம்ம சரியில்லை, அதனால் பேச முடியாது. ஏய் ஜோம் பண்ணு அப்படின்னு அவன் சொல்ல, நீ ஜோம் பண்ணியான்னு கேட்பான். சரிங்களா? சில்ட்ரன்ஸ் அண்ட் நம்ம பிள்ளைகள் எல்லாம் நம்மளுடைய பிரதி ஒளி தான், ஆர் ரிஃப்ளெக்ஷன். நம்ம முழங்கால் போட்டு ஜோம் பண்ணால் அவன் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவான். நீங்கள் காலையில் கிளம்பி ஒரு 2-3 வாரம் கிளம்பி விட்டுட்டு வந்தீங்கன்னா அடுத்த வாரம் அவனே கிளம்பி இருப்பான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் அப்படியே கொரட்டை போட்டு வாயை திறந்து காண்டாமல் இருக்க மாதிரி படுத்துட்டு இருந்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவனோ ஊத்த வாயில் சொல்லு ஒழுக்கிட்டு காலையில் டீ குடிச்சிட்டு டிவியில் வரதை பார்த்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. ஹல்லேலூயா. ஏய் அமைதியாரு அப்படின்னா, ஏய் நான் அமைதியாக இருக்க மாட்டேன், நீ அமைதியாரு அப்படிங்கிறான். டேய் கிளம்புடா, நீ சொல்லாத, நீ கிளம்பு அப்படிங்கிறான். இந்த வயசுலலாம் பாருங்க, பெற்றோர்களுக்கு மதிக்கிறாங்களா? அம்மாவை போடிங்கிறான், அப்பாவை போடாங்கிறான், யோங்கிறான். யோ உன்னை என்ன பண்ணுறான் பாரியா அப்படிங்கிறான். யார? அப்பாவை. அவனெல்லாம் உயிரோடு இருக்கிறதே பெரிய கிருபை. நான் நேற்று யூத் மீட்டிங்கில் சொன்னேன், நீ நல்லா வாழணுமா, உனக்கு நல்ல ஆயுசு நாட்கள் இல்லை பாசன கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி நீ வாழணுமா, உங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருந்தால் இந்நாள் வரைக்கும் உங்கள் அப்பா அம்மாவை கனப்படுத்தணும், இல்லைன்னா சீக்கிரம் செத்து போயிடுவேன். நான் சொல்லலை, பைபிள் சொல்ல. சிரிக்காதீங்க, உண்மை. உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு. நீ 40-50 வயசை 40 தாண்டணுமா, இல்லை 35 தாண்டணுமா, ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் ஒபே. உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. அப்படி இல்லைன்னா சீக்கிரம் ஆக்சிடென்ட்லேயோ சூசைடில் செத்து போயிடுவேன். ட்ரூ. நல்லா அடிக்கடி ஆக்சிடென்ட்ல சாகுறான் பாரு, அடிக்கடி சூசைட் பண்ணி சாகுறாங்க பாரு. ஏன்? அப்பா அம்மா பேச்சு கேட்கல. அப்பா சொல்லியிருப்பார், அம்மா சொல்லி போகாதரா, அந்த வண்டியில் போகாதரா, ஃப்ரெண்டு கூட போகாத, போயிட்டு லாரி கடியில் சொருகி இருப்பான். ஏன்? நான் அப்போவே சொன்னேன் பாஸ்டர். ஹலோ, எனக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆச்சுன்னா கொம்பு வந்துடுமா? மேரேஜ் ஆனாலும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிக்கணும். நான் சொன்ன நேற்று, இந்த உலகத்தில் பயப்படுற 2 ஆள், ஒன்று ஏசப்பா, 2வது எங்கப்பா. வேற எவனுக்கும், புரியுதா? எவனுக்கும்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் எவனு, பெரிய போலீஸாக இருக்கட்டும், அதிகாரியாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், கொம்பாக இருக்கட்டும், பயமே பட மாட்டேன். ஏன்னா முதல் தேவனுக்கு பயப்படுகிறவன் எவனுக்கும் பயப்பட மாட்டான். என் வாழ்க்கையோட டிப்ஸ் என்ன தெரியுமா, ரோல் என்ன தெரியுமா? கர்த்தரிடத்தில் கை உயர்த்துகிறவன் எவங்கிட்டையும் கையேந்த மாட்டான். 1, ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிடுறவன் எவங்கிட்டையும் கூனி குறுக மாட்டான். ஹல்லேலூயா. பிரசங்கத்தை சொன்னேன், உன்னால 1 நிமிஷம் தான் முழங்கால் பட முடியும்னா பரவாயில்ல, 1 நிமிஷம் முழங்கால் படிடு. ஏன்னா கர்த்தர் உனக்கு தர ஆசீர்வாதத்தை உனக்கு தரணும். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு எங்க பேச முடியலன்னு உங்களுக்கு தெரியும். பிள்ளைகிட்ட பேச முடியலையா, கர்த்தரே உன் பிள்ளைகிட்ட பேசட்டும். உங்களுக்கு புரியல, மறுபடியும் சொல்றேன், கர்த்தரே உன் குடும்பத்தில் பேசட்டும். கர்த்தரே மாறாத உன் கணவனிடத்தில் பேசட்டும். கர்த்தரே நீ மாறாத உன் எஜமானா இருக்கட்டும், பாஸா இருக்கட்டும், HR இருக்கட்டும், எவன் வேணா இருக்கட்டும், அவங்கிட்ட கர்த்தரே இன்னைக்கு காலையில் பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். அப்போ 1 என்ன சொன்ன? இயேசு மெல்ல வாங்க, ஒரு முடிவுக்கு வாங்க. இயேசு இருக்கடா. 2, 3, 4 கையை வைத்து சொல்லுங்க, இயேசு பிரிக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் பயங்கரமான வார்த்தை. இயேசு
பிரிக்கிறார். நம்ம என்ன நினைப்போம், இயேசு ஒருத்தங்களை விட்டு நம்மளை பிரிச்சுட்டாருன்னா நம்ம ஜெபம் பண்ணுறது என்ன? ஏன் எடுத்தீங்க ஆண்டவரே, ஏன் பிரிச்சிங்க ஆண்டவரே, ஏன் அந்த சோல் என்னை விட்டு போச்சு ஆண்டவரே, என்னை விட்டு ஐ வில் நெவர் லீவ் யூ, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், ஐ கான்ட் லிவ் வித்தவுட் யூலாம் சொன்னாங்களே ஆண்டவரே. ஆண்டவரே ஐயோ எனக்கு நரம்பும் சதையுமா இருந்தாங்களே, நான் எல்லா சீக்கிரட்டு எல்லாத்தையும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணனே, இப்போ அவங்க விட்டு ஏன் ஆண்டவர் எடுத்தீங்க, முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, ஏன் பிரிச்சிங்க? ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? ஏய் நான் பிரிக்கிறதே உன் நல்லதுக்கு தான். Hallelujah. Sometimes a separation from God is for your goodness. சில நேரம் அந்த பிரிவுகள் உன் நல்லதுக்கு. வெளிச்சம் நல்லது என்று கண்டு, எப்படி இத்தனை நாள் உன்னை விட்டு போன ஃப்ரெண்ட்ஸு, உன்னை விட்டு போன உறவுகளுக்கு இன்னைக்கு நீ நன்றி சொல்லணும். ஏன்னா அவன் இருந்திருந்தான்னா நீ அதே சாக்கடைக்குள்ளே கடந்திருப்ப. வெளிச்சம் நல்லது என்று. அப்போ இன்றைக்கி நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் பயங்கரமாக ஒரு ஆமைன்னு சொல்லணும். ஆண்டவர் உங்ககிட்ட இருக்கிற ஜால்ரா பண்ணுற டிக்கெட்டுங்க, உன்னை கஷ்டப்படுத்துகிறவங்க, உன்னை அழ வைக்கிறவங்களிருந்து பிரித்து உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை கர்த்தர் இன்னைக்கு உனக்கு கொடுப்பாராக. உனக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கிற நபர்களை கர்த்தர் கொடுப்பாராக. உனக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிற சில நபர்களை கர்த்தர் கொடுப்பாராக. இப்போ என்ன சொன்ன 4 காரியமா? ஃபஸ்ட் என்ன? இருக்கிறார், செயல்படுகிறார், பேசுகிறார். 4 பிரிக்கிறார். 5வது ஒன்று சொல்கிறேன், அதில் பாருங்க, பூமியானது ஒழுங்கின்மையும். 2வது வருஷத்தை பாருங்க, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும். இப்போ கையை உயர்த்துங்க, ஆண்டவரே எனக்கு வெறுமை தான் முக்கியம்னு சொல்லுவீங்க இல்லை? ஆண்டவரே எனக்கு அந்த வறுமை மாறணும், அந்த வெறுமை மாறணும். ஆண்டவரே என்னை ஏன் இன்னும் அந்த பாவர்ட்டிலே வச்சுருக்கிறீங்க, நான் ஏன் இன்னும் ஆண்டவரே செழிக்காமல் இருக்கிறேன், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க. எத்தனை வாட்டி சொன்னாலும் ஆசீர்வாதம் இருக்க மாட்டீங்க. ஹலோ, குட் மார்னிங். காஃபி குடிச்சிங்களா? டீ குடிச்சிங்களா? இல்லையா? நானும் குடிக்கல. ஒரே ஒரு பிளாக் காஃபி நானே ரூமில் போட்டு கெட்டில் சூட் பண்ணி குடிச்சிட்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா. அதனால் நான் எங்கே போனாலும் பிளாக் காஃபி குடிக்கிறது தான் வழக்கம். ஏன்னா எப்படியோ உங்கள் வீட்டுக்கு வந்தால் 1 லிட்டர் பாலில் 3 லிட்டர் தண்ணி ஊற்றுவீங்க. கேட்டிங்களா? எதுக்கு தண்ணியில் பாலில் தண்ணி ஊற்றி காஃபி போடுறதுக்கு டைரெக்டாகவே தண்ணியில் போட்டுடலான்னு தான் பிளாக் காஃபி கேட்டுறது. ஹல்லேலூயா. அது கொடுக்குற டம்ளர் பாருங்க இத்தனுண்டு. எதுங்களுக்கெல்லாம் டீக்கே வழி இல்லாத மாதிரி உங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் எங்களுக்கு டீ இல்லை. அது இன்னும் அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த கேரல் ரவுண்டுன்னு ஒன்று வரும். நான் போகிறதெல்லாம் இப்போ 3 மாதம் சொல்லிகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இந்த டீயை மட்டும் எல்லா வீட்லையும் கொடுக்காதீங்க. பாஸ்டர்லாம் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரும்போது 4 கிலோ 5 கிலோ ஊதிடுறாங்க. ஏன்னா அது போகிற இடத்துல டீ குடித்து குடிக்கலனாலும் தப்பு. பாஸ்டர் 10,000 கொடுத்தாதான் டீ குடிப்பார். நீ பார்த்த 5,000 வீட்டில் தான் டீ குடிப்பார். எல்லா வீட்லையும் குடிச்சு 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 அவர் வாக்குத்தத்த ஆராதனையில் வாக்கே இல்லாமல் இருப்பார். டீ குடிச்சு நெஞ்செல்லாம் எரிஞ்சு, ஏன் பாஸ்டர் என்னாச்சு? போகிற இடத்துலலாம் 10 நாள் கேரட்ஸில் டீ குடிச்சு நெஞ்சு. டீயை கொடுத்தீங்க, நான் கேட்பேன் ஃபோன் பண்ணி, உங்கள் வீட்டு அட்ரஸ் தேடி வந்து மேலே 2 பிசாசை விட்டுட்டு போவேன். கொஞ்சம் குடிங்க பாஸ்டர், கொஞ்சம் சிஸ்டர். இப்போ தான் போன வீட்டில், ஏன் அடுத்த வீட்டில் சூப் கொடுக்கறது? இந்த வாட்டி ஒவ்வொரு வீட்டில் சூப்பு கொடுக்கணும். டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க. டொமேட்டோ சூப் கொடுங்க, சிக்கன் சூப் கொடுங்க, மட்டன் சூப் கொடுங்க, சும்மா டீ. அதுவும் சில ஏதாவது வீட்டில் மேரி பிஸ்கட்டை பார்த்தேன்னு வைங்க. ஏன் நீங்கள்லாம் இயேசுவின் தாயார் மேரி நினச்சி மேரி பிஸ்கட் கொடுக்குறீங்களா? மேரி பிஸ்கட் எல்லா வீட்லையும் கருமம். கேட்டால் நான் நினச்சேன், ஒருவேளை மேரின்னு இருக்கிறனால இயேசுவோட அம்மான்னு நினச்சி இவனுக்கு வாங்குறானுங்களா? எனக்கு இந்த பேக்கரியில் போய் மேரி பிஸ்கட் பார்த்தாலே கெட்டக்கம் வரும். எப்போ கேரல்ஸ் நான் இப்போ போகிறதில்ல. இப்போ எப்பாச்சும் பசங்க கூட ஜாலிக்கு அண்ணா வாங்கினான்னு போவேன். சில வீட்டுக்கெல்லாம் போகும்போது டெட் பாடி மூடி வச்ச மாதிரி சில மூடி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அழுக்கு மூட்டை மேலே துணியை போட்டு. என்ன சிஸ்டர் நீங்கள் வரீங்கன்னு டைமில் பாஸ்டர் அதான் மூடி வச்சுட்டேன். பார்த்து சிஸ்டர் பணம் மாதிரி கிடக்குது. அது ஃபஸ்ட்டு வீடை நல்லா வைக்கணும் நீங்கள், அப்போ தான் ஆண்டவர் வந்து வாசம் செய்ய முடியும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. சுத்தமுள்ள வீட்டில் தேவன் தங்குவார் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் குடியிருக்கணும்னா பிசாசு குடியிருந்தால் தான் வீடு அலங்கோலமாக இருக்கும். நீங்கள் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டில் பேய் இருக்குன்னு. எனக்கு தெரியும் உங்களுக்கு. போய் யோசிச்சு, ஆமாம் பாஸ்டர் கரெக்டு தான். சொல்லுங்கள் ஆமென். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. என்ன ஆசீர்வாதத்தை கேட்டாலும் ஆசீர்வாதம் வராது. ஏன் தெரியுமா? ஒழுங்கின்மை தான் முக்கியம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆண்டவர் வெறுமையை பார்க்கல. பாருங்கள், பூமியானது வெறுமையாக இருந்ததுனாலன்னு சொல்லலை, பூமியானது முதல் ஒழுங்கின்மையாய். இஃப் யூ ஆர் டிசிப்ளின், blessing will come. நீ ஒழுக்கமாக இருந்தா, அதுதான் பைபிள் சொல்லுது. வெறுமையை கர்த்தர் பார்க்கல, ஃபஸ்ட்டு ஒழுக்கத்தை பார்க்குறார். அது ஒழுங்கின்மையா இல்லை மகனே, அதனால தான் நான் ஃபஸ்ட் அதை பார்க்குறேன். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. நம்ம என்ன சொல்கிறோம்? வெறுமையை மட்டும் சொல்கிறோம். ஆண்டவரே எனக்கு காருக்கு பெட்ரோல் அடி காசு இல்லை, ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட காசு இல்லை. ஏய் அதுக்கு ஓகே, நீ ஒழுக்கமாக இருக்கியா? ஆமீன் வராதே. நீ ஆலயத்துக்கு சர்ச்சுக்கு வரையா? நீ ஆலய சர்ச்சு எத்தனை மணிக்கு? நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்க? ஆமாம், அப்படியே கொண்டு போய் உட்கார வச்சுருவோம் பரலோகத்தில். வேலைக்கு மட்டும் நான் சொல்கிறேன், இந்த நவம்பர் மாதத்துலேருந்து நான் போராட்டத்தில் சொல்கிறேன், வேலைக்கு டைமுக்கு போயிட்டு சபைக்கு டைமுக்கு வராத ஆட்களுக்கெல்லாம் வேலையில் ஒரு நாள் ஹைக்கு கிடைக்காது. உன் பக்கத்து சீட்டில் இருக்கவனே உனக்கு எகென்ஸ்டாக மாறுவான். உன் பாஸே உன்னை பயங்கரமாக எல்லாத்துக்கும் முன்னாடி அவமானப்படுத்துவான். ஏன்னா நீ சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, வேலைக்கு தர. இது சாபம் இல்லை, கர்த்தருடைய கோபாக்கினை பயங்கரமாக இருக்க போகுது. நோட் டவுன். யூ மைட் பி ஒர்க்கிங் இன் ஏ வெரி குட் கம்பெனி, வெரி கிரேட் கம்பெனி. ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். நீ அமேசானில் வேலை செய், அமேசான் காட்டுக்குள்ளே வேலை செய், கூகுளில் வேலை செய், தெருவில் வேலை செய். ஐ டோன்ட் கேர். வேலைக்கு ஒழுக்கத்தை கொடுத்துட்டு தேவ ஆலயத்துக்கு ஒழுக்கம் கொடுக்கலனா உனக்கு வேலையில் உனக்கு தெரியாத சத்துருக்கள் எழும்புவார்கள். நீ கதறுவ, நீ டிப்ரெஷன் ஆவ, வேலைக்கு போறக்கே உனக்கு பிடிக்காத நாட்கள் வரும். Because you are more active in the world rather in church. நீ உலகத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருந்து சபையை விடுறதுனால உன் வேலைகள் மாறும். அதே போல் சபையில் உட்காராத உன்னை ஆண்டவர் கடைசியில் ஐசியூ வாசல் உட்கார வைப்பார். ட்ரூத். ஐசியூ வாசலில் உன் பிள்ளை அட்மிட்டாக இருக்கும்போது ஓடு, வெளியே போய் டீ குடிச்சிட்டு வா. ஆப்ரேஷன் நடக்கும்போது கிளம்பிப்போ, போக மாட்டேன். ஏன்னா ஐசியூ என் பிள்ளை முக்கியம். அங்கே மட்டும் நிற்பீங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம். ஆனால் தேவாலயத்தை 20 நிமிஷம் ஆராதனை நிற்க முடியாது. கர்த்தர் அப்போ பேசுவார். ஐசியூ வாசலில் உங்கள் பையன் உங்களை அடிக்க மாட்டார். ஆண்டவர் எப்பொழுதுமே அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைய, அழைச்ச தேவ பிள்ளை அடிக்க மாட்டார். யார் அவங்கள ரொம்ப நேசிக்கிறாங்களோ அவங்கள அடிப்பார். நீ ஒருவேளை உங்கள் அம்மாவை நேசினா உங்கள் அம்மாவை அடித்து உன்னை சபை கொண்டு வருவார். உன் பிள்ளையை நேசிச்சினா உன் பிள்ளை எடுத்துட்டு சபை கொண்டு வருவார். உன் அப்பாவை நேசிச்சினா உங்கள் அப்பாவை அடித்து சபை கொண்டு வருவார். ஏன்னா ஆண்டவர் நம்ம நல்லவர், வல்லவர், கிருபை அளிக்கிறோம், அப்படி தான் படிச்சுக்கிறோம். இன்னொரு பக்கம் இருக்கு தெரியுமா? அவர் பகிரங்கமான பராக்கிரமசாலி, கோபாக்கினை உள்ள கர்த்தர். தூக்கு நூல் கையில் எடுத்து பிடிச்சாருன்னா எவனும் இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக்டிவ்னா யூ ஷுட் பி. எவ்வளோ ஆக்டிவாக உலகத்தில் இருக்கிறீங்களோ அவ்வளோ ஆக்டிவாக சபையில் இருக்கணும். அதான் ஒழுக்கம். ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்னார், ஏய் நீ ஃபஸ்ட்டு பேழையை கட்டு. எதுக்கு ஆண்டவரே? உன் குடும்பத்துக்கு. எப்படி? ஃபஸ்ட் குடும்பத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒழுக்கமாக இருக்கிறீங்களா? ஃபேமிலி நீட்ஸை செய்கிறீங்களா பிரதர்ஸ்? ஃபீஸ் கரெக்டாக கட்டுறீங்களா? குழந்தைகளை வெளியே கூட்டு போகிறீங்களா? ஒரு நேரமாச்சும் வீட்டில் ஒய்ஃபோட பிள்ளையோட உட்காந்து சாப்பிட்றீங்களா? இல்லை அப்பா அம்மா கூட சாப்பிட்றீங்களா? யோசிங்க. ப்ரேயருக்கெல்லாம் அப்புறம் வரேன். ப்ரேயர் இது ஃபஸ்ட் நடக்குதா? சிஸ்டர் எப்படி உங்கள் சைடு? எல்லாம் ஒழுக்கமாக ஜோம் பண்ணி உங்கள் பிள்ளை உங்களை பார்த்து திருந்துச்சா? இல்லை உங்கள் பிள்ளை உங்களை பார்த்து ஜோம் பண்ணுச்சா? இல்லை உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுதா? ஃபஸ்ட்டு வாங்கம்மா போங்கம்மான்னு. நீ போ, நீ வா. சிலர் சொல்கிறாங்க, மம்மிடி. ஒருத்தவங்க கூப்பிட்றான் மம்மிடி. என்னடா அது மம்மிடி? எங்கள் அம்மாவெல்லாம் கூப்பிட்டா எங்கள் அம்மா செவனி மேலே வச்சுட்டு தான் பேசுவாங்க. எங்கள் அம்மா ரிட்டையர்டு பிரின்சிபால், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரில். எங்கள் சர்ச்சில் எங்கள் அம்மா வராங்கன்னா இல்லை கிடுகிடுன்னு ஆடுவோம். எங்கள் அம்மாவுக்கு ப்ரைஸ் ஷாட் யாராச்சும் போடலைன்னா எங்கள் அம்மா பேசவே மாட்டாங்க, கண்ணிலேயே அவனை ப்ரைஸ் ஷாட் போட வைப்பாங்க. ப்ரைஸ் ஷாட் ஆன்ட்டி அப்படின்னும். மம்மிடி. அம்மாடி வாடி. யோசிங்க. கணவனை அவன் கிடக்கிறான். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். இப்போ அதான் நான் சொன்னேன் நேற்று, எட்வின், நான் எந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன். ஐ டோன்ட் லைக் கோயிங் டு ஹவுசஸ். அதே மாதிரி வீட்டில் தங்கறதுக்கு எனக்கு பிடிக்காது.
அசிஸ்டன்ட் பாஸ்டர் மகேஷ் வந்திருக்காரு. அவர் வீட்டுக்கே நான் நேற்று சொல்ல 3 வாட்டி, அவர் சொன்னார் பாஸ்டர் 3 வாட்டி இல்லை 2 வாட்டி தான் வந்திருக்கீங்க. இப்போ நான் இன்னைக்கு காலையில் கேட்டேன் ஷர்ட் போட்டிருக்கோம். மகேஷ் பேர் லாஸ்ட் எப்போ வீட்டுக்கு வந்தேன் பாஸ்டர்? போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்தீங்க. போன வருஷம் ஃபுல்லாக நான் போவே இல்லை, ஃபுல் ட்ராவல். அப்போ ஒரு வீட்டுக்கு போனேன் ஊழியத்துக்கு வந்த புதுசில். எங்கள் சிஸ்டர் உங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க, சிஸ்டர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் இல்லை. எங்கள் சிஸ்டர் அவர் பிரதரு. அது வந்துச்சு, சாப்பிட்டுச்சு, போச்சு. என்ன மாடா? அது வந்துச்சான், சாப்பிட்டுச்சான், போச்சான். என்ன மாடா நாயா? அது நாங்கிட்ட எது அப்படின்னு, அவர் தான் பிரதர் ஹஸ்பண்டு எல்லாம் கொண்டு போய் வைக்க. அந்த காலத்துல எல்லாம் அம்மாமார்களுக்கு தெரியும், புருஷனை ஐயரே அப்படின்வாங்க. இன்னைக்கு போய் கூப்பிட்டு பாருங்க, அவர் பயந்துருவார். நீங்கள் என்னங்கன்னு சொன்னாலே அவர் என்னத்தை கேட்க போகிறாளோ, என்னடா திடீர்னு ரெஸ்பெக்ட் கூடுதே. என் தங்கச்சி இருக்கா, ஷீ இஸ் an HR இன் பெங்களூர். அதுக்கப்புறம் நவ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜராக இப்போ கோயம்புத்தூரில் இருக்கா. நான் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுவோம். அவனை வாடா படம் தான் பேசுவாள். திடீர்னு எனக்கு கால் பண்ணுவாள் பெங்களூர் இருக்கும்போது, அண்ணா அப்படின்வா. நான் கேட்பேன் எவ்வளோ அனுப்பணும் ஜிபேல. ஏன்னா அண்ணான்னு கூப்பிட்டாலே காசு கேட்பா. டே அண்ணா ஒரு 10,000 போடு அப்படின்வா. நான் கேட்பேன் ஏய் நீ எதுக்கு அண்ணான்னு கூப்பிட எனக்கு தெரியும் வை அப்படின்வேன். அதே மாதிரி என்னங்க அப்படின்னா இவர் தெரிஞ்சிடும், ஓஹோ இன்னைக்கு ரெடி. யோசிங்க, நீங்கள் ஒழுக்கமாக இருக்கிறீங்களா குடும்பத்தில்? யோசிங்க. வெறுமையை மட்டும் சொல்கிறீங்கல்ல, ஆண்டவரே லோன் கட்ட முடியல, ஆண்டவரே ஃபீஸ் கட்ட முடியல, ஆண்டவரே நீ பார்க்குறீரா, சண்டை வேற, ஓட்டையெல்லாம் நம்மக்கிட்ட. கேள்வி கேட்கறது யார? நீங்கள் ஏன் செய்யல, நீங்கள் ஏன் தரல, ஜனவரியில் வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே, உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாக்காமல் மேலாக்கப்படுவாய், நீ போகிடமெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு என் தூதர்களை உனக்கு கட்டளை கொடுக்கிறேன், நீ போகுமிடமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாய், இன்னும் என் நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துவேன், இன்று முதல் நீ இதெல்லாம் சொன்னீங்களே ஆண்டவரே, இப்போ ஏன் நடக்கல? ஆண்டவருக்கு சொல்றாரு, நீ ஒழுக்கமா இருக்கிறியா? ஆண்டவர் பாருங்க, ஒழுக்கத்தை தான் உலகம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமை. ஒழுங்கின்மை. இஃப் யூ ஆர் கரெக்ட், ஆண்டவர் அவர் விஷயத்தில் கரெக்டாக இருப்பார். நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அவர் கரெக்டான பிளெஸிங் கரெக்ட் டைமில் கொடுப்பார். நீங்கள் கரெக்டாக ஜோம் பண்ணீங்கன்னா ரைட் டைம் ரைட் திங்ஸ் வில் ஹேப்பன். ஏன் உயர் வர மாட்டேங்குது? ஏன் நீங்கள் ஜெபிக்க? நம்ம சிலர் ஜெபிப்பாங்க, ஆண்டவரே நீர் கேட்குறீரா என் ஜெபத்தை, ஆண்டவரே நீர் பார்க்குறீரா. ஐம் சீயிங். என்ன நீ எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கேன்னு. இடுப்பு வலி ஆனாலும் வேலைக்கு போவீங்க, மூக்கு ஒழுகிட்டு இருக்கோம் வேலைக்கு போவீங்க. ஆனால் சபைக்கு நான் மட்டும் நெக்ஸ்ட் வீக் போய்க்கலாம் பிரதர். நம்ம ரோசையா தானே, பிரச்சனையே இல்லை. ரோசையா கிட்ட எஸ்கேப் ஆயிடலாம், ஏசையா கிட்ட எஸ்கேப் ஆக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை ஸ்டேட்டஸில் ஹைட் பண்ணிடலாம். ஸ்டேட்டஸ் சைடில் போய் என் பேர் பாஸ்டர் பேரை போட்டு ஹைட் பண்ணி நீ யாருக்கு வேணாலும் ஸ்டேட்டஸ் போட்டுடலாம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இன்னொரு ஃபோனை வாங்கி அந்த ஸ்டேட்டஸை பார்ப்போம். சரியா? அதனால ஃபஸ்ட்டு பி ஒபீடியன்ஸ். ஒழுக்கமாக இருங்க. ஆண்டவருக்கு கொடுக்குற கணத்தில் ஒழுக்கமாக இருங்க. சின்ன பையனாக இருக்கட்டும், பெரிய வயசானவனாக இருக்கட்டும், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறதுல ஒழுக்கமாக இருங்க. பெற்றோரை கனப்படுத்தல ஒழுக்கமாக இருங்க. மனைவி பிள்ளைகளை நான் என் பாப்பாவே வாங்கன்னு தான் கூப்பிடுவேன். என்னம்மா பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, வாடி போடின்னு கூட கூப்பிட மாட்டேன். என் தங்கச்சியை கூட அவனை டான் கூப்பிட, நான் கூட என்ன அம்மு அப்படி தான் கூப்பிடுவேன். அவள் பெட் நேம் அம்மு, அவள் பேர் ஃபுல் நேம் பிரின்சஸ் டெபோரா. நான் எங்கள் அப்பாவும் நானுமே எங்கள் அப்பாவும் அப்படி ரெஸ்பெக்டோடு தான் கூப்பிடுவார். இப்போ நான் அப்படி தான், என் கேரக்டர் அப்படி தான். யாராக இருந்தாலும் வாங்க போங்க, கோயம்புத்தூர் அது உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் எல்லாத்தையும், ஆனால் கோயம்புத்தூர் டி வான்லாம் கூப்பிடுவாங்க, நான் அப்படி கூப்பிட மாட்டேன் யாரையுமே. சின்ன குழந்தையா இருக்கட்டும், இப்போ அந்த தம்பியாக இருந்தானே வாப்பா இப்படிப்பா இருக்குன்னு தான் கேட்பேன். டேய் வாடா அப்படிலாம் கூப்பிட மாட்டேன். இவங்க பையன் பெண்ணி இருக்கான், பெண்ணி வா, பெண்ணி உட்காரு சாப்பிடு, வாடா போடா டேய் நடா அப்படிலாம் கேட்கவே மாட்டேன். ஒழுக்கம் காட் பார்ப்பார். ரெஸ்பெக்ட் முக்கியம். நான் இதுக்கு ப்ரைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஒழுக்கம் முக்கியம். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஜபிக்கிறதுல ஒழுக்கம், ஆராதிக்கிறோம், ட்ரெஸ்ஸிங்கில் ஒழுக்கம் இருக்கணும். சபைக்கு வரும்போது யூ ஷுட் வேர். அங்கே போக மட்டும் மினிக்கிட்டு போகிறது. எங்கள் கல்யாணத்தில் கடனை உடனே வாங்கியாச்சும் ரோல்டு கோல்டையாச்சும் போட்டுட்டு நிரப்பிட்டு அங்கே போனால் என்னை பார்ப்பாங்க. என்ன பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க?
40 வயசாகி 60 வயசாகி கிளவிக்கு அங்கே போய் பட்டு சாரி கட்டிட்டு மினுக்கணும், என்ன பார்க்கணும். என்ன 60 வயசு கிளவியை பார்த்து தூக்கி உட்கார வைக்க போகிறாங்க. உன்னை ஃப்ரீசர் பாக்ஸில் போட வேண்டியதெல்லாம் கொண்டு வந்து செயினை கொடுத்து, மோதிரத்தை கொடுத்து, வளையலை கொடுத்து, பிள்ளைக்கு வேற சொல்கிறது, நீ நல்லா ட்ரெஸ் பண்ணுமா, ஏமா அங்கே ஏதாச்சும் மாப்பிள்ளையை பிடிப்போம். ஆமாம், அம்மாவே புரோக்கரு எல்லாம் கொண்டு போய் வைக்க அவங்களெல்லாம். நான்லாம் இது வரைக்கும் என் சர்ச்சில் அப்படியே நடத்துவேன். புது ட்ரெஸ் வாங்குறியா, ஃபஸ்ட்டு சபைக்கு போட்டு வா, பெருகும். பாஸ்டர் என்கிட்ட ஒரே ஷர்ட் தான் இருக்குது, நீங்கள் இது பண்ணுவீங்க பாஸ்டர். ஒரே ஷர்ட்னா ஒரே ஷர்ட்டில் பா. ஏன் பாஸ்டர், பக்கத்தில் இருக்கிறவன் பார்த்து உனக்கு புது சட்டை வாங்கி தருவான். ஹல்லேலூயா. என்ன இந்த பிரதர் ஒரே ஷர்ட்டில் வராரு, அந்த மாதிரி நடந்துருக்கீங்க சபையிலலாம். என்ன பிரதர், எசேக்கியல்னு ஒருத்தர் இருந்தார், அவரை பார்த்து ஸ்ரீனி, என்ன எசேக்கியல் நீங்கள் ஒரே சட்டையில் வரீங்க. என்கிட்ட சட்டை இல்லை. ஸ்ரீனின்னு ஒரு தம்பி இருக்கான், இப்போவும் இருக்கான், போய் கூட்டு போய் 7 சட்டை வாங்கி கொடுத்தான் அவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரியும் தானே எசேக்கியல். இவர் பேர் மகேஷ் எசேக்கியல், அவர் எசேக்கியல் நல்லா குண்டா இருப்பார். அவர் பேர் குண்டு எசேக்கியல், இவர் பேர் மகேஷ் எசேக்கியல். எங்கள் சர்ச்சில் ஜானில் 4 பேர் இருப்பான், எசேக்கியலில் 4 பேர் இருப்பான், சாமில் ஒரு 5 பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி. அப்போது நான் சொல்கிறது ஒன்று தான். இன்றைக்கி காலையில் பிரசங்கம் என்னென்னா, இயேசு இருக்கிறார், செயல்படுகிறார், பேசுகிறார், பிரிக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறாருங்கிறத காட்டிலும் ஒழுக்கம் இருந்தால் கர்த்தர் இதை எல்லாமே செய்வார். என்ன செய்வார்? இருப்பார். உங்கள் வீடு ஒழுக்கமாக இருந்தால் இருப்பார். தான் சொன்னேன். இப்போ நோவாக்கு சொன்னேன் தெரியுமா, பேழையை கட்ட சொன்ன நோவாவை. ஏன் தெரியுமா? உன் குடும்பத்திற்காய் கட்டு. எப்படி? குடும்பத்திற்கா. ஏன் ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கா கட்ட சொல்லியிருக்கலாமே? நோ, நீ குடும்பத்தை, அதான் பைபிள் சொல்லுது, ஒருவன் வீட்டை, தேவாலயத்தை என்ன பண்ண முடியாது, நடத்த முடியாது. வீட்டை கவனிக்காதவன் தேவாலயத்தை. உங்கள் ஃபேமிலி தான் உங்களுடைய சாட்சி, ஃபேமிலி தான் உங்கள் டெஸ்டிமனி. சொந்த குடும்பத்தில் உங்கள் அப்பாவே உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணல, அப்புறம் எப்படி ஆண்டவர் உன்னை உன் ஜெபத்தை பார்ப்பாரு? சொந்த குடும்பத்தில் பிள்ளை சபைக்கு வருது, அப்பா சபைக்கு வர மாட்டேங்கிறான். சொந்த குடும்பத்தில் ஒய்ஃப் சபைக்கு வருது, பையனும் பிள்ளையும் சபைக்கு வரல. அப்போ ஏன்? உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணலதானே அர்த்தம். ஆனால் நம்ம ஜெபிக்கிறது என்ன? அப்பா ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அப்பா ஆசீர்வதிங்க. எப்படி அப்பா ஆசீர்வதி சொல்ல சொல்ல அவர் இன்னும் பலவீனமாக தான் போவார். ஏன்னா அவர் ஒழுக்கம் இல்லை, நீயும் ஒழுக்கம் இல்லை. ஹலோ, குட் மார்னிங். யோசிங்க. பேழையை கட்டும் போது நோவா கேட்குற, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே பேழையை கட்ட சொல்கிறீங்க அப்படின்னு. ஆண்டவர் நோவா பார்த்து சொல்கிறாரு, நியாய தீர்ப்பு நாளில் உன் குடும்பத்தை நான் மறைவிடத்தில் வைப்பதற்கு நீ பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். இந்த உலகம், அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகம் எங்கிலும் அழிவு இருக்கும்போது நீயும் உன் குடும்பமும் பாதுகாப்பாக இருப்பாய். அப்போ நோவா சொல்கிறான், பேழை என் குடும்பத்திற்கு. 2வது சில வருஷங்கள் சென்ற பின்று கர்த்தர் சொல்கிறாரு, நீ பலிபீடத்தை கட்டு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நோவா கேட்குறான், ஆண்டவரே பேழையை கட்ட சொன்னீங்க, ஓகே, இப்போ பலிபீடத்தை கட்ட சொல்கிறீங்க. அப்போ ஆண்டவர் ஒரு அழகான வார்த்தை சொன்னார், என்ன தெரியுமா? இட்ஸ் வண்டர்ஃபுல் வேர்ட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேழை உனக்கு, பலிபீடம் எனக்கு. ஹல்லேலூயா. அப்போ ஒரு வார்த்தை நடக்குது பாருங்க. நோவா கீழே இறங்கி வந்து மனைவி பார்த்து சொல்கிறான், அன்னைக்கு கர்த்தர் பேழையை கட்ட சொன்னார்ல, ஆமாங்க, இப்போ பலிபீடத்தை கட்ட சொன்னார். அப்போது நோவா மேலே, ஏங்க அன்னைக்கு நம்ம கட்டும் போதே நம்மளை சிரிச்சானுங்க, கேவலப்படுத்தினானுங்க, ஒருத்தர் ஹெல்ப்புக்கு வரல, நீங்கள் ஒரு ஆளாக கட்டினீங்க, இப்போ பலிபீடத்தை எதுக்குங்க கட்டுறீங்க? பேழை நமக்கு, பலிபீடம் கர்த்தர் நம்மளை வந்து சந்திக்கதற்கு. ஹல்லேலூயா. எல்லாம் டிசிப்ளின் பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ டிசிப்ளினா பேழையை கட்டுறதுக்கு he gave the measurement, அளவுகளை கொடுத்தார். எப்படினாலும் கட்டுற அப்படின்னு கூட சொல்ல, மெஷர்மெண்ட். டோர் இப்படி இருக்கணும், கதவு இப்படி இருக்கணும், விண்டோ இங்கே இருக்கணும், இந்த அளவுக்கு அளவு வாசல் இருக்கணும், எல்லாம் அளவு கொடுத்து மெட்டீரியலும் சொல்கிறார். எப்படி? தப்பு தான். போன ஒரு 3 மாதம் முன்னாடி எங்கள் சபையில் பிரசங்கம் பண்ணேன். ஆண்டவர் மெஷர்மெண்ட் கொடுத்தார், நல்லாயிருக்கும். இந்த செய்தியில் இப்போ கொடுக்க முடியாது, மறந்துட்டேன். 3 பையனா ஞாபகம் இருக்குது. மெஷர்மெண்ட் கொடுத்தார், மெட்டீரியல் கொடுத்தார், ஆனால் மணி மட்டும் கொடுக்கல. ஹல்லேலூயா. எப்படி? மெஷர்மெண்ட் கொடுத்தாரு, மெட்டீரியல் சொன்னார், என்ன கொப்பேரி மரத்தை எடுத்து கட்டுனாரு, ஆனால் மணி மட்டும். நோவாவின் மனைவி வந்து கேட்குறா, என்னங்க ஆண்டவர் மெட்டீரியல் கொடுத்தார், மெஷர்மெண்ட் கொடுத்தார், மணி மட்டும் கொடுக்கலையே. நோவா முழங்கால் போட்டோம், ஆண்டவரே மெட்டீரியல் கொடுத்தீங்க, மெஷர்மெண்ட் கொடுத்தீங்க, மணி மட்டும். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ கட்ட ஆரம்பி, முடிக்கிற வரைக்கும் தந்து கொண்டே இருப்பேன்.
ஹல்லேலூயா. நீ ஜெபிக்க ஆரம்பி, கர்த்தர் முடிக்கிற வரைக்கும் தந்து கொண்டே இருப்பார். நீ ஒழுக்கமா இருக்க ஆரம்பி, உன் குடும்பத்தை கர்த்தர் முடிக்கிற வரைக்கும் ஆசீர்வதிப்பார். நீ ஒழுக்கமா இருந்தாலே உன் வெறுமையை கர்த்தர் பார்த்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் நினைச்சா, மெல்ல மெல்ல மெல்ல, ஆண்டவர் நினைச்சா எனக்கு எதை வேணாலும் செய்ய முடியும். அப்போ நான் ஒழுக்கமாக இருந்தா, இதை தான் ஒழுக்கமாக சொல்லணும். கையை உயர்த்தி சொல்லணும், நான் ஒழுக்கமாக இருந்தா இயேசு இருப்பார். நான் ஒழுக்கமாக இருந்தா இயேசு செயல்படுவார். நான் ஒழுக்கமாக இருந்தா இயேசு பேசுவார். நான் ஒழுக்கமாக இருந்தா நல்லதை என்கிட்ட வச்சுட்டு தீமையை கர்த்தர் பிரிப்பார். நல்ல கையை உயர்த்தி 2 நிமிஷம் வாயை திறந்து அந்நிய பாஷை பேசி கைதட்டி வல்லமையை பெற்றுக்கோங்க. ஆண்டவர் உன்னை ஒழுக்கப்படுத்தட்டும், உன் குடும்பத்தை ஒழுக்கப்படுத்தட்டும், உன் வீடை கர்த்தர் ஒழுக்கப்படுத்தட்டும். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் இருப்பீங்கன்னா நல்ல கைதட்டி கர்த்தரை துதிங்க. ஆராதிக்கிற தேவ பிள்ளை இருப்பீங்கன்னா கையை தட்டி ஆராதிச்சு கர்த்தரை துதிங்க. ஆண்டவரே, நான் இன்னைக்கு ஒழுக்கமா மாறுறேன். ஆண்டவர் எனக்கு செயல்படணும். ஆண்டவர் என் வீட்டில் இருக்கணும். ஆண்டவர் என் குடும்பத்தில் இருக்கணும். ஆண்டவர் என் வீட்டில் பேசணும். ஆண்டவர் எதிர்காலத்தில் பேசணும். ஒரு பலத்த அபிஷேகம், உன்னை ஒழுக்கப்படுத்துகிற அபிஷேகம் இப்போ இந்த இடம் முழுவதும் பாய்ந்து செல்லட்டும். ஒரு செகண்ட் தேவ மகிமை. நல்ல வாயை திறந்து கர்த்தரை துதி. உன் வாயில் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் போடுகிறா. நீ ஒழுக்கமாகிற, உன் வீடு ஒழுக்கமாகிறது, உன் குடும்பம் ஒழுக்கமாகிறது. பிரிஞ்சு போன உன் குடும்பம், ஓடி போன உன் குடும்பம், 2 ஆன உன் குடும்பத்தை கர்த்தர் ஒழுக்கமாக்குறா. பிள்ளை பேசினா அப்பா கேட்காதத, குழந்தை பேசினா அம்மா கேட்காதத இப்ப கர்த்தர் அதை ஒழுக்கமாக்குறா. கை தட்டி வல்லமை பெற்றுக்கோ. இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா தேவ வல்லமை உனக்கு நேரம் இந்த காலை வேளையில உன்னை ஒழுக்கப்படுத்துகிறது, உன்னை சீர்படுத்துகிறது. Jesus, Jesus, Jesus. நீர் சகலத்திலே உயர்ந்திருக்கிறீரப்பா, உம்மை உயர்த்துகிறோம், தாழ்த்துகிறோம். நீர் இவ்வளவு நேரம் எங்களோட அசைவாடினீர். ஒழுக்கமாக இருந்தா எங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும். ஏதோ பெயருக்காக புகழுக்காக அல்ல, தேவையான பெயர் புகழ் நீர் கொடுத்திருக்கிறீர். நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அவன் கையை தட்டி ஏசப்பா மகிமைப்படுத்துங்க.